அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஏதாவது திப்பு சுல்தான் பெருசாக என்னடா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். இவர் தூங்குற இடம் படுக்கிற இடம் எல்லாமே இது தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. கேட்டு இறங்கிக்கோங்க. அங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஆளுங்க வந்து லவர்ஸ்லாம் போயிட்டு அந்த புறமா யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பெருசாலாம் எதுவுமே பண்ணல, எல்லாம் அழுக்கு படிஞ்ச மாதிரி தான் இருக்குது. பெங்களூரில் இருக்க திப்பு சுல்தான் பேலஸ்க்கு போயிருக்கீங்களா? இது திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் காலத்தில் இங்கேருந்து தான் தங்கிட்டு இருப்பாராம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பேசியஸாக காத்தோட்டமாக இருக்குது. நாங்கள் உள்ளே போய் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். ஒரு மெட்ரோ ஒன்று ஏறிக்கோங்க, கேஆர் மார்க்கெட்னு கேட்டு இறங்கிக்கோங்க. அங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நடந்து போனீங்கன்னா போதும். திப்பு சுல்தான் பேலஸ் ஃபஸ்ட்டாகவே இருக்கும். அது கண்டிப்பாக பி என்ட்ரன்ஸ் வழியாக போங்க. அப்போ தான் வந்து திப்பு சுல்தான் பேலஸ்கிட்டே நேராக போய் இறங்க முடியும். இல்லையா நீங்கள் சுற்றி வரணும் நியர்லி 2 to 3 kilometers. அங்கேயே பக்கத்தில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஆட்டோ ஸ்டாண்டு கிட்டே தான் இருக்குது. தேவையில்லாமல் ஆட்டோலாம் எடுத்துடாதீங்க. 100 ரூபா 200 ரூபா வாங்கிடுவானுங்க இந்த டைம்லலாம். நீங்கள் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே கியூஆர் கோடு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா டிக்கெட்டு. தேவையில்லாமல் அங்கே யாராச்சும் ஆளுங்களாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இல்லையா ஆதார் கார்டு இருந்தால் போதும். அப்போ டிக்கெட் டவுன்லோட் பண்ணி அவங்ககிட்ட காட்டினீங்கன்னா போதும், உள்ளே விட்டுருவாங்க. தென் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா கூட்டம் போக போக அதிகமாக வருவாங்க. முக்கியமாக இந்த லவ் ஜோடிங்க தான் அதிகமாக சுற்றிட்டு இருக்கோம். இது பின்னாடி வீடியோவில் காட்டுறேன். சரி ஓகே, உள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம வீடியோலாம் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே வெளியவே. சரி ஓகே, அப்போ உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருந்தேன். அப்போ உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வயசானவங்கலேருந்து குட்டி பசங்க வந்து எல்லாமே முன்னாடி உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் போன டைமில் பார்த்தீங்கன்னா மத்தியான டைம் கூட்டமே இல்லை. முக்கியமாக சொல்ல மாட்டேன், ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் தான் வந்து ஃபோட்டோ ஷூட் நல்லா எடுக்க முடியும். பேக் என்ட்ரன்ஸும் நல்லாவே இருக்காது. சரி ஓகே, உள்ளே தான் போய் பார்க்கலாமே, என்னதான் திப்பு சுல்தான் பெருசாக என்னடா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். உள்ளே போனால் ஆர்கிடெக்சர்லாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஏதோ அந்த காலத்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. பெருசாக க்ளீனிங்கும் பெருசாலாம் எதுவுமே பண்ணல, எல்லாம் அழுக்கு படிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஏதோ திப்பு சுல்தான் பார்த்தீங்கன்னா அந்த புறமாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல், வேலைக்காரங்களுக்காக யூஸ் பண்ணிவிட்டு. மற்றபடி பெருசாலாம் எதுவுமே இல்லை. இவங்க மெயின்டெனும் பெருசாலாம் பண்ணல, எல்லாமே அழுக்கு பிடிச்ச செவரு அப்படி தான் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கைடெலாம் கூட்டிட்டு வந்து கேட்டுருக்காரு. அப்போ திப்பு சுல்தானை பற்றி என்னென்ன பண்ணார், என்னென்ன வளராரு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. வேஸ்ட்டாக இருக்கும். சரி 20 ரூபா தானே, நீங்கள் ஒன் டைம் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ இதுதான் அவர் கத்தி யூஸ் பண்ண கத்தியாமா. சரி ஓகே, மேலே தான் என்னமோ இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா எதுவும் வெளியும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் முன்னாடி பார்க்குறத பின்னாடி இருக்கும், பின்னாடி பார்க்குறத முன்னாடி இருக்கும். என்ன பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த பெங்களூரில் என்னென்ன வளரா இருக்குது, என்ன ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி அப்படி இப்படின்னு போட்டு வச்சுருப்பானுங்க. இங்கே ஏதோ ஃபவுண்டைன் இருக்கும் போல், அந்த ஃபவுண்டைனில் தண்ணியும் காணும் ஒன்றும் காணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்களா, ஃபோட்டோ ஷூட் எடுத்தீங்களா, முன்னாடி நின்று நீங்கள் கிளம்பிட்டே இருக்கலாம். முக்கியமாக இங்கே கேமரா அலோடு தான். ஸோ நீங்கள் கேமரா கொண்டு வந்துக்கலாம். இன்னொன்று சொல்ல மாட்டேன், இங்கே நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அந்த ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போக அலோடே பண்ண மாட்டேங்கிறான்னு. மேபி இது இடிஞ்சுலகர் கட்டுற மாட்டே இருக்குது, அதனால என்னன்னு தெரியல. ஆனால் பரவாயில்லைங்க, பாலிஸ் அடித்து வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் பாலிஸ் அடித்தா தான் இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் செவரெலாம் பார்க்க தான் நம்மளும் அசிங்கமாக இருக்குது. முக்கியமாக சொல்ல மாட்டேன், நீங்கள் மேலே வந்தீங்கன்னா நிறையா லவ் ஜோடிங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் எதாவது சட்டம் போட்டு போங்க, அப்போ தான் அவனுங்க வந்து சுசாராக இருப்பானுங்க. இல்லையா நீங்கள் கண்டதை பார்த்து நீங்கள் பயந்துப்பீங்க. இருங்க உள்ளுக்குள்ளே போகும்போது நான் காட்டுறேன். இதாங்க இந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக போட்டு வச்சுக்கிறது. பின்னாடி வீட்டில் நான் பின்னாடி ஃபுல்லாக காட்டுறேன். இவர் இங்கே வந்து ஆகாசமாக ஜாலியாக உட்காந்துருப்பாராம்மா. இவர் தூங்குற இடம் படுக்கிற இடம் எல்லாமே இது தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் என்ன இங்கேருந்து பார்க்குறக்கு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. திப்பு சுல்தான் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைதர் அலி தான் வந்து இந்த பேலஸை கட்டியிருக்காராம்மா. அவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த புறமா. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் இந்த அந்த புறத்தை வந்து அவனுங்க ஆஃபீஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போது நம்ம ஆளுங்க வந்து லவர்ஸ்லாம் போயிட்டு அந்த புறமா யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பாருங்கள் அங்கங்கே அந்த பெண்ணை லவர்ஸாக தான் இருக்கும் நிற்பானுங்க. ஸோ அவனெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் போயிடணும். சப்போஸ் நீங்கள் வர சவுண்டு கேட்டுருச்சுன்னா ஃபோட்டோ எடுக்காமல் நடிச்சிட்டு இருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து மேலே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஆனால் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்காமல் நடிக்கிறது என்னென்ன காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா சும்மா இந்த ஹிஸ்ட்ரி அதெல்லாம் போட்டு வச்சுருப்பானுங்க பின்னாடி பேக் சைடு. சரி ஓகே, அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா நான் கூட இந்த திப்பு சுல்தான் ஹிஸ்ட்ரி தான் போட்டிருப்பானுங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த கர்நாடகாவில் இதுதான் இருக்குது, இதெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதுவும் பெருசாலாம் ஒன்றும் போடலைங்க, சும்மா அங்கங்கே ஃபோட்டோ எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த பேர்னா அந்த பேர் அந்த பிளேஸோட பேர் தான் இருக்குது, மற்றபடி பெருசாலும் எதுவுமே காணும். சரி ஓகே, இதே பக்கவாடா நாங்கள் உள்ளே வந்தேன் அப்படின்ட்டு இருந்துச்சு. சரி அதுவாச்சும் முழுசாக போட்டானுங்களா, பாதி இதெல்லாம் வந்து பாதி காணாமல் போயிடுச்சு. இங்கே பாருங்கள் பாதி தான் காணும். சரி ஓகே போங்கடாடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருந்தேன். அப்போ வெளியே போகிறக்குமே நம்ம சுற்றி பார்த்துட்டு போயிடலாம், 20 ரூபா காசு கொடுத்து வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சரி ஹிஸ்ட்ரி தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். சரி பெருசாக ஒன்றும் இல்லை, சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். பின்னாடி மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு. என்ன கேட்டிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் வேணுமா, முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுக்க நல்லாயிருக்கும்.
மற்றபடி இங்கே உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா சில பிளேசஸும் நல்லா இருக்குது. இது இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம் நல்லாயிருக்கும். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நிற்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், அப்புறம் ஒரு 5 நிமிஷம் என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். என்ன பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆல்சோ என்ன நீட் அண்ட் க்ளீனாக இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இல்லை. மற்றபடி ஓகே. ஆனால் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியா நல்லா இருந்துச்சு. இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் நல்லா இருக்கும். ஆல்சோ பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயில் வந்து சூப்பராக இருக்குது. அது வந்து விநாயகர் கோயிலாமா. சரி ஓகே அப்புறமா போய்க்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் சைடில் பார்க்கறதுக்கு நல்லா தான் இப்படி தான் வச்சுருக்காங்க. ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா லைட் ஷோலாம் போட்டு காட்டுவேன்னு சொன்னாங்க. லைட்லாம் காணோம். எங்கே லைட் ஷோ இருக்குன்னு தெரியல. சரி ஓகே அந்த பக்கம் சைடில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சைட் போனாக்கா இங்கே ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே வச்சுருக்கானுங்க. ஆனால் என்ன இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே இறக்க எதுவுமே இல்லை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி வச்சுட்டானுங்க. ஏன்னா இங்கே லவர்ஸ்லாம் வந்து என்னாச்சும் பண்ணி வச்சுருவானுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் சேஃப்டி. இங்கே பாருங்கள் கட்சிக்காரங்க போஸ்டர்லாம் கட்டி வச்சுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதாங்க அந்த ஃபோட்டோஸ். இது ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் வெறும் 5 தான் தரேன். ஒர்த்து இல்லை, சும்மா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.